ஹாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களை வன்சன்ஸுக்கே நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹரிம்கான ஒரு 1 ஷார்ட் இல்லை 5 ஷார்ட் தட் இட் ரிலீஸ் மிஸ்டர் சிஇஓ ஷார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பே பண்ணிக்கோங்கடா, உங்கள் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணாததும் அவங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபஸ்ட் பண்ண மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே ஆரம்பம் ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ரொம்ப ரொம்ப பெருசாக, ரொம்ப லக்ஸரிஸாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்று அந்த அதோட அவுட்லுக்கை பார்த்துட்ருக்கீங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஆரம்பம் போதும் ஃபிட்டா வெளியே நின்று ஹோட்டலில் முழுங்கிடும் போல், உள்ள போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அந்த ஹோட்டலை சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பேக் சைட் கோட் இருக்கு இல்லையா, பேக் சைடில் வந்து இப்படி பேபி மாதிரி கொஞ்சமாக பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா வழியில் தொலைஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால நீங்கள் ஆரமோட கோட்டை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, இல்லை 2 கையாலையுமே ஆரமோட கோட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி ஆரம்புக்கு பின்னாடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஹோட்டலை சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு 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 டைமுக்கு மேலே ஆரம்புக்கு வந்து அவர் யாரோ வந்து பேக் சைட் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் திரும்பி பார்த்தா நீங்கள் தான் கலந்த மாதிரி உங்களோட 2 கையால் அவரோட பேக் சைட் கோட்டை பிடிச்சிட்ருக்கீங்க. ஆரம் பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, பட் அவர் எதுவுமே சொல்லலை. கையை எடு, தள்ளி நில்லு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவர் ஒரு மாதிரி லைட்டாக அவரோட வாய்க்குள்ளே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இப்போது அகைன் வந்து வாக் பண்ண கண்டினியூ பண்ணுறாரு. இப்போது அவர் போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. நீங்கள் டம்முன்னு மறுபடியும் ஆரமோட பேக் சைடு மோதிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஆரம் தான் பாவ் பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் விஷ் பண்ணுறாரு. இப்போது ஆரமோட டேடி தான், உனக்கு அறிவு இருக்கா? இதான் வர டைமா? உனக்கு எப்போ வர சொன்னால் எப்போ வர? என்ன ஆரம் நினச்சிட்ருக்க? இதான் நீ கற்றுக்கிட்ட மரியாதையா? இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. இதை கெடுத்துறாத. என்ன நினச்சிட்ருக்க? உனக்காக இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுமா? அப்படி என்ன பெரிய கம்பெனி நடத்துகிற நீனு அப்படின்ற மாதிரி ஆரம்போட அப்பா தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே ஆரம்போட தாத்தாவுக்கு ஆரம்னா ரொம்ப பிடிக்கும் போல. அவர் தான், வாயை மூடு, இப்போ நீ வாயை மூடுறியா இல்லை அவ்வளோதான். நீனு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அவள் யாருன்னு நினச்ச? என் பேரை, இந்த கிம்மோட பேரை. அவன் அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? அவன் என்ன உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்கான்? அவன் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கான். அதுவே ஒரு பெரிய விஷயம். நீ அவனை பாராட்டலனாலும் கூட பரவாயில்ல. என் முன்னாடி என் பேரன் இந்த மாதிரி மட்டன் தட்டி பேசுறது, அவனை திட்டுற வெள்ள வச்சுக்காத. அவ்வளோதான். உனக்கு உன் உயிரை இழக்கணும்னு ஆசையா என்ன அப்படின்ற மாதிரி பெத்த பையன் கூட பார்க்காம மிரட்டுறாரு. யாரும் தான் சிரிக்கிறாரு. நீ வாப்பா, நீ வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா தான் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. வரே தாத்தா, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உட்காரு, நின்றுட்டே இருக்க. அது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேக் சைடு இருக்க உங்களை தான் காமிக்கிறாரு. நீங்கள் பூனைக்குட்டி மாதிரி ஆரியமோட பேக் சைட்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன்னா ஆரம் தான் உங்களை ரொம்ப ப்ரிட்டியாக மாற்றிட்டாரு இல்லையா? ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. இங்கே எல்லோரும் உங்களை தான் வைட் ஐஸில் வாயை பிளந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் தான் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம் தாத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் பாவ் பண்ணி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு அது
வணக்கம் சொல்கிறீங்க. எல்லோரும் உங்களே தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நம்மளை இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் ஆரம் தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஆரம் ஒரு மாதிரி ஸ்மர்க்கோட அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. ஆரம், யாரை பார்த்து? ஓ, கேர்ள் ஃப்ரெண்டா? அதுக்குள்ளே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தான் இது கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ ஆண்டி, அது வந்து சாரிடா ஆண்டி, அது வந்து அது அது ஆமாம் அத்தை, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஃபைன், உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சேரெல்லாம் எடுத்து அதாவது சேரெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. உட்கார சொல்லி இழுத்து உட்கார சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆரம்ப பார்க்குறீங்க. ஏன்னா அவர் செக்யூரிட்டின்னு சொல்லி தானே உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ என்னென்னா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே 5 டேஸில் ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் தான் உங்களை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஆரம்புக்கு சிரிக்க தெரியுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. நீங்கள் அப்படியே ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. உட்காரு, என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. இப்போது எல்லாரையும் ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இங்கே ஆரம்போட அம்மா தான். ஆரம், சும்மா சொல்லக்கூடாது, ஒரு செலெக்ஷன் உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என் மருமக ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. இங்கே ஆரம்பம் அப்படியே அவங்க அம்மா பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா மருமகளா, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஃபுட்டும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் அவங்களுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே ஆரம் தான் உங்களுக்கு வந்த ஃபுட்டில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சர்வ் பண்ணுறாரு. இது சாப்பிட அது சாப்பிட அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு உங்கள் பிளேட்டில். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆரமே பார்க்குறீங்க. ஏன்னா அவர் பயங்கர கோல்டு. யாருக்கிட்டே சிரிச்சே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு ரொம்ப ஸ்மைலோட சர்வ் பண்ணுறது உங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆரமே பார்க்குறீங்க. என்னவா ஏன் பார்க்குற, சாப்பிடு. இவங்க யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க, பயப்படாமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி உங்கள் ஹெட்டில் தான் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி டேப் பண்ணுறாரு. உங்களுக்கு அதுவுமே புரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னடா இது, நம்ம கனவுல ஏதாவது இருக்கோமா இல்லை நிஜமாக நடக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்றீங்க. இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே சொல்லான்னு வரக்குள்ள ஆரம் தான் உங்களுக்கு பதிலாக பேசியிருப்பார். இப்போது ஆரமோட சின்னத்தை தான், என்ன ஆரம் இப்போவே பொண்டாட்டி இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட, ஏன் எங்ககிட்ட விட்டு அவன் பொண்டாட்டியை சாரி பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன்னா, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கடிச்சு சாப்பிட்ருவோமா என்ன? ஐயோ அப்போல்லாம் இல்லை த, அவள் கொஞ்சம் இன்னசென்ட், எல்லாத்துக்கும் பயப்படுவா. இப்போ தானே உங்களை பார்த்துருக்கா, அதான் போக போக பழகிட்டானா சரியாயிடுவா இல்லை வயன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் ஆரம்ப பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆரம்போட கிராண்ட்பாவுக்கு மட்டும் என்னமோ உங்க மேலே ஒரு டவுட் போல் உங்களையே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சைலண்ட்டாக ஆரம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டியை ஆட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது நார்மலான டாக்லாம் போயிட்டுருக்கு. உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஆரமோட தாத்தா தான், நீ மிஸ்டர் லியோட பொண்ணு லீவாயன் தானே? ஆமாம் தாத்தா. உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட சன்னோட மகதாமா நீ. ஒரு வகையில் பார்த்தா நீயும் எனக்கு பேத்தி தான். ஓ ஓ, தேங்க் காட். கடவுள் எப்படி உறவுகளை சேர்த்து வச்சிருக்காரு பாரு. அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறமேட்டு அவனோட இருந்த என்னோட சொந்தம் அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால்
அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு உன் தாத்தாவே என் பேரன் உன் கண்ணில் பட வச்சிருக்காரு. ஆமாம், 2 பேரும் எத்தனை விஷயமா லவ் பண்ணுறீங்க? அது அது வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை தாத்தா. ஒரு ஜஸ்ட் ஒரு 6 மந்த்து தான் இருக்கும். ஓ அப்படியா, பரவாயில்ல இருக்கட்டும். கூடிய சீக்கிரமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாண பேச்சு எடுக்க வேண்டியதுதான். உங்கள் வீடு எங்கேம்மா இருக்கு? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி ஆரம்பமாக பார்க்குறீங்க. தாத்தா இப்போ எதுக்கு மேரேஜ்லாம்? கொஞ்ச நாள் போட்டும் தாத்தா. அவள் கொஞ்சம் டைம் கேட்குறா. உடனே மேரேஜ்னா அவள் கொஞ்சம் பயப்படுறா தாத்தா. என்னடா நீ என்ன நினச்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்க போகிறோம்? இல்லை வேறு ஏதாவது கொடுமையான விஷயம் செய்ய சொல்கிறோமா? கல்யாணம் தானே, நீங்கள் தாராளமாக லவ் பண்ணுங்கள். தாராளமாக உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம். ஆனால் எனக்கு இந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், அவ்வளோதான். கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதை என்னால் மிஸ் பண்ண முடியாது. ஒரு ரூபத்தில் இழந்த என்னோட நண்பனோட உறவு எனக்கு மறுபடியும் கிடைக்க போகுது. இல்லை ஆரம், எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை தள்ளி போடுறது சரியாக படலை. கூடிய சீக்கிரமே உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடத்துறது தான். இந்த தாத்தா இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எனக்காக சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆரம்பிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஃபியரில் ஆரம்ப பார்த்துட்ருக்கீங்க. தாத்தா நீங்கள் உடனே மேரேஜ்னா நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே, உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே எவ்வளோ யோசிக்கணும் அவ்வளோ யோசிச்சுக்கோ. ஆனால் அதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுடா. கூடிய சீக்கிரமே நல்ல விஷயமா சொல்லுங்கள், சரியா? இது அதாவது கல்யாணத்துக்கு சம்மதத்தை கேட்டேன்டா. நீங்கள் இது தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆரம்போட தாத்தா பார்த்து சிரிக்கிறாரு. இங்கே நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே அந்த கான்வர்சேஷன்லாம் முடியுது. அந்த மீட்டிங்கும் ஒரு வழியாக முடியுது. இப்போ நீங்கள் தான் எதுவுமே பேசலை. ஆரம்ப பயங்கரமாக பார்த்து முறைக்கிறீங்க. ஆரம்பம் எதுவுமே பேசலை. அவர் இப்போது காரை எடுத்து அது ஒரு 8 o'clock இருக்கும். இப்போது நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. ஏன்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இப்போ நேராக ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் எதுவுமே பேசல, செம்ம கடுப்பில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே கோவமாக அப்படியே போகிறீங்க. ஆரம்பம் தான் பார்க்குறாரு. அவருக்கு புரியுது நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு. பட் அவராலேயே எதுவும் சொல்ல முடியாது. செக்ரட்டரின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். ஸோ அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போது அவர் தான் வயன். அது வந்து என்ன அடுத்தது என்ன ட்ராமா? அதாச்சும் உண்மையா இல்லை அதுவும் போய் தானா? என்ன பேசுகிற? போதும். என்னப்போ உங்களுக்கு என்ன முறைச்சா பயந்துருவோமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சார். நீங்கள் என்ன சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனீங்க? சரி போன போது ஏதோ எனக்கு கேட்காம ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணீங்களேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. 6 மாதமாக நான் லவ் பண்ணுறோமா? சரி என்னோடய ஃபேவரட் கலர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அது அது வந்து தெரியாதுல்ல. 6 மாதம் யோ உன்னை பார்த்தே 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் உன் கூட பழகுனா விட்டா என் குழந்தைக்கு அம்மானுக்கு சொல்லுவ போல. ஏய் என்ன இஷ்டத்துக்கு ஓவராக பேசிகிட்டே இருக்க? ஆக்சுவலாக நீ எதுக்கு அப்படி சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? வேணாம், எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இங்கே பாருங்கள் சார், அது உங்களோட ப்ராப்ளம். அதுக்குள்ளே என்ன இன்வால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு சார். அதுவும் இல்லாமல் என் பெர்மிஷனே கேட்காம யாரை கேட்டு நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் யாரை கேட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க? உங்கள் தாத்தா என்னென்னா மேரேஜுங்கிறாரு. என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறதான். அதுக்காக நீங்கள் இங்கே வச்சா ஆள் கிடையாது. நான் இங்கே சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்கா இங்கே என்ன பேசுறதுன்னே தெரில. அவரால் என்ன பேச முடியும்? அவர் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. ஒயன் கொஞ்சம் நான் சொல்கிறது கேளு. சும்மா எதுவுமே தெரியாமல் தாம்னு குதிக்காத. எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என் ஃபேமிலியில் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தம்பி இருக்கும். அந்த நாய் யார்கிட்டையும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு. அதனால நான் இளைவன் கல்யாணம் பண்ணிட்டா மூத்தவன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுக்குள்ள.
சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைன்னு என் உயிரை வாங்குறாங்க. அதுலேருந்து தப்பிக்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு இப்போ இந்த மேரேஜ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை வையன். எனக்கு என் கம்பெனி எப்படியாச்சும் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரே ஒரு வாட்டி நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு போதும். அதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதை தான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதனால தான் நான் உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியதாக போச்சு. எங்கே உங்ககிட்ட முன்னாடியே உண்மையாக சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டியோன்னு தோணுச்சு. அதனால தான் என் தப்பாக எடுத்துக்காத. நான் எந்த தப்பான இன்டென்ஷன்லையும் அப்படி சொல்லலை. அது ஏன் சார், என்ன சொன்னீங்க? என்ன எதுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே பார்க்க நீ தான் கொஞ்சம் நல்ல பொண்ணாகவும் தெரிஞ்ச, அழகாகவும் தெரிஞ்ச. அதான், மற்றபடி எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லை வயன். நீ என்ன தப்பாக நினைக்காத. சரி, இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறீங்க. உங்கள் தாத்தா என்னென்னா நம்மளை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? எனக்குமே தெரியல வயன், ஏதாவது யோசிக்கணும். நான் எப்படியாச்சும் தாத்தா கிட்ட பேசி கொஞ்சம் டைம் மட்டும் வாங்குறேன். அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கணும், அதானே? ஆமாம். என்னால் முடியாது சார். வயன், அப்படி சொல்லாத. எனக்கு இப்போ யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னே தெரியல. ப்ளீஸ் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணாலும் கேளு, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். ஆனால் ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு இந்த பொய்யா என் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நீ நடிக்கணும். ப்ளீஸ், உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என்ன கேட்டாலும் செய்கிறேன். ஆனால் ப்ளீஸ், தயவுசெய்து ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறீங்க. என்ன வையன், என்ன கேட்டாலும் செய்வீங்களா? சரி, இப்போ எதுவும் என் மைண்டில் இல்லை. நான் யோசிச்சு சொல்கிறேன். எப்போ சொல்லுவேன்? நாளைக்கு மார்னிங் வந்து என் முடிவு என்னன்றது சொல்கிறேன். அப்புறம் என்னங்க, என் பேக் எடுத்துகிட்டு வாங்க. என்னை கொண்டு வந்து என்னோடய ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுங்க. எது, நான் பண்ணுமா? ஆமாம், நீங்கள் தான் பண்ணும். என்ன செய்யும் சார், மறந்துட்டிங்களா? இப்போ நான் உங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயி இல்லை, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆரம்பை பார்த்து நக்கலாக சொல்கிறீங்க. ஆரம் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் சிஓ சார், இந்த முறைக்கிற எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், என்னாலும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க முடியாது. உங்கள் கண்டிஷனுக்குலாம் யார் செட் ஆகுறாங்களோ அவங்களே ஆக்ட் பண்ண கூப்பிட்டுக்கோங்க. அப்போ என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே ஆரம்கா என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, ஓகே, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேகு, ஆக்சுவலாக அது ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது, அதை தான் வாங்குறாரு. இது எங்கே மாட்டுறது? தலையில் மாட்டிக்கோங்க. எது, ஷோல்டரில் தான் மாட்டணும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. என்னமோ பழகிக்கோங்க சார், கொஞ்ச நாளைக்கு ஆக்ட் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஆரம் தான் போகிறவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன இவ இன்னொரு மாதிரி பண்ணுறா, இப்போ வேறு மாதிரி நடந்துக்கிறா. யாரும் இது உனக்கு செட் ஆகுமா? இதை நீ பண்ணி தான் ஆகணுமா? வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். தோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஹேண்ட்பேக்கை அவர் ஷோல்டரில் மாட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. இங்கே நீங்கள் தான். ஹலோ மிஸ்டர் சிஓ சார், டைம் ஆச்சு மேன், எனக்கு தூக்கம் வருது, கமான் என்னை கொண்டு வந்து ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்கள் தான் அப்படியே கார்கிட்ட வந்தாச்சு. இங்கே ஆரம் தான் இங்கே டிரைவர் சீட்டுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஹலோ, என்ன நீங்கள் பாட்டுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க? வேற என்ன ஏன் பண்ணும்? நீ தான் உன்னை ட்ராப் பண்ண சொன்னல, ட்ராப் பண்ண சொன்னேன், கார் டோரில் ஓப்பன் பண்ண மாட்டிங்களா? எது? இல்லை, இப்போ நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டிங்களா என்ன? ஹலோ,
நீ உடனே ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, உன்னை நடிக்க தான் கூப்பிட்ருக்கேன், சரியா? ரொம்ப 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 ஆக்ட் பண்ண தேவையில்ல. இங்கெல்லாம் யாரும் இப்போ கேமரா வச்சு உன்னை நோட் பண்ணிட்டு போய் என் ஃபேமிலிகிட்ட காமிக்க போகிறது கிடையாது. உனக்கு கை நல்லா தானே இருக்கு, நீயே ஓப்பன் பண்ணி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கொம திட்டிட்டு அவர் இங்கே டிரைவர் சீட்டில் தான் உட்கார்றாரு. நீங்கள் தான், ஓ நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, போவோம், என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏறிக்கிறீங்க. எங்கள் ஆரம் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ ஒரு 9 போல் இருக்கும். இப்போ நீங்கள் தான் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்குறீங்க. சார் 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 கார் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன இங்கேயா? ஆமாம் ஆமாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஜோயன், எதுக்கு காரை ஸ்டாப் பண்ண சொல்கிற? இறங்குங்க. என்னாச்சு? இறங்குங்க சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்குறாரு. நீங்களே இறங்குறீங்க. இறங்கி குடுன்னு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் போகிறீங்க. ஆரம் பார்க்குறாரு, என்ன பண்ணுறா இவ? ஒயன் எங்கே போகிற? வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆரமும் வராரு. என்ன ஒயன், எதுக்கு இங்கே நிறுத்த சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபேஸை வச்சுட்டு சொல்கிறாரு. அதுவா, எனக்கு பானிபூரி வாங்கி கொடுங்க. என்ன பானிபூரியா? ஆமாம். ஹே, டைம் என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, 9:30. இந்த டைமில் பானிபூரியா? சியோசா, எனக்கு பசிக்குது. சாப்பிட்ட சாப்பாடுலாம் எனக்கு உங்ககிட்ட பேசின எனர்ஜிலே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ பசிக்குது, எனக்கு பானிபூரி வேணும். வாங்கி தர முடியுமா முடியாதா? ஃபயன், நீ கேட்குறங்கிறதுக்காகலாம் என்னால் வாங்கி தர முடியாது. அப்போது அந்த ஷாப் ஓனர் தான், ஏன் சார், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஆசைப்படுறாங்களே, வாங்கி கொடுங்க சார், லவ் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி அந்த ஷாப் ஓனர் சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. அங்கே இதேன்னு ஒன்று இருக்கணும், அப்போ தானே லவ் வரும். இந்த கல்லுக்கெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஓ அப்போ வாங்கி தர முடியாதா? வாங்கி தர முடியாது. சரி ஓகே, என்னாலையும் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காகலாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. விஜயன், குட்டை பேத்தாத, வாங்கி தர முடியுமா முடியாதா? சரி வாங்கி தந்து தொலைற, வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. நீங்களும் வரீங்க. 1 பிளேட் 2 பிளேட் 3 பிளேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஆரம் தான் உங்களையும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. ஆரம்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வேற சாப்பிட்றீங்க. இங்கே ஆரம்பம் உங்களே பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் ஆரம் பார்க்குறத பார்த்துட்டு நீங்கள் ஆரம்போட வாயில் ஒன்று நீட்டுறீங்க. என்ன சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை எனக்குலாம் ஒன்றும் வேணாம். ஏன் சார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் டயட்டில் இருக்கேன், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி வேணான்னா போங்க, இதோட டேஸ்ட்டு உங்களுக்குலாம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வெளுத்து வாங்குறீங்க. அப்போது அங்கே ஒரு குல்ஃபி தான் போகுது. நீங்கள் பார்க்குறீங்க. ஷோ அப்படின்னு சொல்லி ஆரம்போட கோட்டு தான் பேபி மாதிரி இழுக்கிறீங்க. இப்போ என்ன, குல்ஃபி வேணும்? இப்போ தானே சாப்பிட்டேன், பரவாயில்ல, எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி கொடுங்க சார். ஃபயன், இந்த டைமில் எவ்வளோ சாப்பிட்டு அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அதெல்லாம் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், எனக்குலாம் ஒன்றும் ஆகாது, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்பிங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்கணுமே, வேறு வழி இல்லை அவருக்கு. சரின்னு சொல்லி அவர் அதையும் வாங்கி தர்றாரு. நீங்கள் அதை நல்லா சப்பி உறிஞ்சி சாப்பிட்றீங்க. ஐயோ வியன், இப்போலாம் பண்ணாது, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. எது டிஸ்கஸ்டிங்காக இருக்கா? இதோட என்ஜாய்மெண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல சார். அது சரி, நீங்கள் பேலஸ்லேயே வளர்ந்தவர் இல்லையா, உங்களுக்குலாம் எங்கே இதோட அருமை தெரிய போகுது? உங்ககிட்ட சொல்லியே வேஸ்ட்டு. சரி வாங்க, ரொம்ப டைம் ஆச்சு. ஹாஸ்டல் வார்டன் கத்தவா, என்னை சீக்கிரம் கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க, சாரி ஹாஸ்டலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்பம் சரின்னு சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க.
ஆரம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த மூமெண்ட்டை அந்த டைம் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. அவருக்கு என்னன்னு தெரில, ஏதோ ஒரு ஏக்கம் உங்கள் ஃபேஸை பார்க்கக்குள்ள, உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்மைலை பார்க்கக்குள்ள அவருக்கு ஏதோ ஒரு ஏக்கம். அவர் உங்களே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகிறாரு. இப்போது ஃபைனலி உங்கள் ஹாஸ்டலும் வந்தாச்சு. நீங்கள் தான் அப்படியே பாதி தூக்கத்தில் தூங்காமல் எந்திருக்கீங்க. ஓ வயன், ம் வயன், ஓ ஏன்னா சார், ஓ ஹாஸ்டல் வந்துருச்சு. ஓ வந்துருச்சா? ஓகே, தேங்க்யூ, குட் நைட், பாய், லவ் யூ, பாய், சி யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எது லவ் யூவா? அது சரி, நடிக்க சொன்னும் உண்மையே கேரக்டராகவே மாறிட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு 10 ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் தான், ஒரு நிமிஷம், இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஹிட் ஆகுது. நீங்கள் லவ் யூ சொல்லியிருப்பீங்க. ஒரு மாதிரி நீங்கள் ஆரம்ப திரும்பி பார்க்குறீங்க. அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அவர் ஸ்டில் ஒரு ஸ்டோன் மாதிரி தான் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதானே பார்த்தேன். இவர்கிட்டயாவது ரியாக்ஷன் ஆகுது. நத்திங் சார், பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஆரம் வந்து ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போகிறாரு. இப்போது ஆரம் அவர் வீட்டில் போய் அவர் வீட்டில் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறாரு. அவரை கண்ணை மூடி திங்க் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் டே ஃபுல்லாக பண்ண எல்லா விஷயமும் அவரோட மெமரிஸில் வந்து போகுது. இப்படி கூட பொண்ணுங்க இருக்காங்களே என்ன, ஷீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே தூங்குறாரு. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இங்கே ஆரமோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அவர் ஷார்ப்பாக 6 o'clock எழுந்துட்டார். எழுந்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்குறாரு. பார்த்தா அது உங்ககிட்டேருந்து தான் வந்திருக்கு. அது என்னென்னா, சார் மார்னிங் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன நான் போய் அவ்வளோ பிக்கப் பண்ணுமா? மனசில் என்ன நினச்சிட்ருக்கா? வாய்ப்பே கிடையாது. உனக்கு என்னை பார்த்தா என்ன டிரைவர் மாதிரி தெரியுதா? ஒழுங்கா கேப் பிடிச்சி வருவியோ இல்லை பஸ் பிடிச்சி வருவியோ? நீ ஆஃபீஸ் வந்துக்க, டைமுக்குள்ளே ஆஃபீஸில் இருல, அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை மெசேஜ் போடுறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே கிடையாது. இப்போ ஆரம்பம் அப்படியே கிளம்பிட்டு இப்போ ஆஃபீஸ் தான் வர்றாரு. ஆஃபீஸ் வந்தால் ஆஃபீஸே ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது. பட் ஏன்னா எல்லோரும் ஏதோ குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம் ஒரு மாதிரி அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வராரு. ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே காசப்ஸாக இருக்குது. இங்கே ஆரம் தான் இங்கே உங்கள் கேபினுக்கு தான் கால் பண்ணியிருப்பார். நீங்கள் எடுக்காததும் வேறு ஒரு ஸ்டாஃப் வந்து எடுக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார், வைன் வரலையா? இல்லை சார், வைன் அவங்க இன்னும் வரல சார். ஏன்னா இன்னும் வரலையா? இல்லை சார், இன்னும் வரல. டைம் என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? உங்கள்கிட்ட எதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லை சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் நினச்சேன் உங்களுக்கு தெரியும்னு. உங்களுக்கு தெரியாதா? என்ன? இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. தெரியல சார், உங்கள்கிட்டே சொல்லலங்கும் போது எங்களுக்கு மட்டும் எப்படி சார் தெரியும்? என்ன? ஏன்? சரி ஓகே, நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி இங்கே அந்த உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் தான் ஷேயா தான். நான் சொன்னல, அவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக டேட் பண்ணுறாங்க. ஆமாம் ஷேயா, நீ சொல்லும்போது கூட நான் நம்பலை. நம்ம சியோவா? எப்படி நம்மக்கிட்டலாம் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறாரு? எப்படி வயன் எப்படி உஷார் பண்ணா? அவர் இப்போ தானே வந்திருக்காரு, வந்து ஒரு 3 days தானே ஆகும். அதுக்குள்ளேவா? இவ்வளோ ஹாட்டான சியோவா அப்படின்ற மாதிரி சியோவை வயன் எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கேபின்லையும் காசப்ஸ்லாம் பேசிகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே ஆரம் கேமராவில் பார்க்குறாரு. என்ன இவங்க ஏதோ கொடி பேசிகிட்ருக்காங்க. அப்படி என்ன பேசிகிட்டு இருப்பாங்க?
அப்படின்ற மாதிரி இங்கே அவர் வந்து லைட்டாக ஒட்டு கேட்குறாரு. பார்த்தா ஆரம்பை பற்றி தான் டாக்கே போயிட்டுருக்கு. பிகாஸ் நீங்களும் ஆரம்பம் லவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி காசப்ஸ் தான். நினைங்களா டைம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஹேண்ட்பேக்லாம் கையில் சுற்றிக்கிட்டு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வரீங்க. நீங்கள் ஐடி கார்டு போட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. டோர் ஓப்பன் ஆகலை. பட் நீங்கள் இப்படியே உள்ளே பார்த்தா ஆரம்பம் அங்கே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாரு. நீங்கள் வரதை பார்த்ததும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ உங்ககிட்ட தான் வராரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. வெளியே வந்துட்டாரு. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உள்ளே கேட்கல. பட் ஆனால் சைகை மட்டும் தெரியுது. வெளியே வந்து ஏய் என்ன நீ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன வந்து பிக்கப் பண்ண சொல்லுவேன்? இங்கே பார், உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேங்கிறதுக்காக ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என்னை பார்த்தா என்ன உனக்கு டிரைவர் மாதிரி தெரியுதா? சார் எதுக்கு போய் இவ்வளோ கூப்பிட்றீங்க? ஜஸ்ட் சில் அப்படின்ற மாதிரி ஆரம்போட செஸ்ஸில் கையை ப்ளேஸ் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் 5 daysல ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா லவ்வர்ஸ்குள்ளே பேசுகிற கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது. இங்கே ஷேயா தான் உங்களுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கா. இங்கே எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அவள் தான் நேற்று மாலில் பார்த்ததை அப்படியே வந்து சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக நேற்று ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, அது ஆரம் தானே வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுவும் இல்லாமல் உங்களை உங்கள் ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் தானே ட்ரா பண்ணியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே அந்த இடத்துல நின்று ஸ்டேயாக பார்த்துருப்பா. அவளும் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்காக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பா. ஸோ அப்போ பார்த்து ப்ரூஃபுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பா. அதெல்லாம் காமிச்சதுருந்தோம். ஆஃபீஸ் ஃபுல்லாக இந்த நியூஸ் தீ மாதிரி பரவிடுச்சு. இப்போ எல்லாரும் நீங்களும் ஆரம்பம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் தான் இதுக்கு சார் காலங்கத்தில் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உனக்கு ஆஃபீஸ் டைம் என்னன்னு தெரியாதா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ லேட்டாக அதுவும் ஜாலியாக குதிச்சுக்கிட்டே வர? என்னை பார்த்தா எப்படி தெரியுது பாஸ்? உங்களை பார்த்தா என்னோட சிஓ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. எதே பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் இல்லையா பின்ன. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசித்தேன். எனக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஹாட்டான சிஓக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் ஒன் கண்டிஷன், இந்த கிஸ்ஸு ஹக்கு அப்புறம் இந்த ரொமான்டிக் திங்ஸ் எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு ஒரு பக்கா கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இந்த வைன் இருப்பா. அப்போது உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பம் உங்களை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே போகிறீங்க. இங்கே வந்துட்டு உங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கோவர்க்கர்ஸ், அவங்க எல்லாருக்குமே சிரிச்சுக்கிட்டே ஹாய் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு தான் ஹாய் சொல்லிட்டே போயிட்டுருக்கீங்க. யாரும் தான் நேராக உங்களை கேபின்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி 5 daysல உங்களையும் ஆரம்பியும் பார்த்துட்ருக்காங்க. ஓயன் நீயாடி இது பொண்ணுக்குட்டி மாதிரி இருந்தியடி, இந்த பொண்ணையும் பால் குடிக்கும்னு தெரியாமல் போயிடுச்சேடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கே யாரும் தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி உங்ககிட்ட நீட்டுறாரு. என்ன சார் இது? படி. ஐயோ சார் படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை, என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். அக்ரிமெண்ட்டுலாம் எனக்கு தெரியுது. என்ன அக்ரிமெண்ட்? இல்லை என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த கண்டிஷனில் என்ன இருக்குன்னா, நீயும் நானும் ஜஸ்ட் ஃபேக்காக நடிக்கிற நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். மற்றபடி என் மேலே உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மேலே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னா வெறும் ஆக்டிங் மட்டும்தான். நீ வந்து அதே அட்வான்டேஜாக எடுத்து என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் மணி அந்த மாதிரி எதையும் நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது. சரி நெக்ஸ்ட், அதான் நீ சொன்னி வெளியில் வச்சு இந்த ஹக்கு கிஸ்ஸு அந்த மாதிரி ரொமான்டிக் திங்ஸ் எதுவுமே தேவைப்பட்டால் மட்டும், தேவைப்படாதும் போது அதை என் மேலே நீ ட்ரை பண்ணக்கூடாது. ஓஹோ, அப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அது எதுக்குமே நீ நோ சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இது ரூல்ஸ் எதுவுமே
நீ பிரேக் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீ எனக்கு ஒபே பண்ணி நடக்கணும். அவ்வளோதான் இதில் இருக்குது. இந்த டூரேஷன் ஏதாவது எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. நானாக பிரேக் பண்ணுற வரைக்கும் நீ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கணும். ஓ, ஆக்சுவலாக உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பணத்தை களையிற மாதிரி தெரியுதா? சில உடம்பு களையிற மாதிரி தெரியுதா? ஒயன் நான் அப்படி சொல்லலை. நான் ஜஸ்ட்டு நார்மலாக தான் இதை ரெடி பண்ணேன். நான் ஓகே சொன்னேங்கிறதுக்காக இன்னொன்று அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டிங்களா சார்? ஏன்னா ஓகே சொன்னோன்னு இருக்கு. ஃபைன் ப்ளீஸ், இப்போ நீ ஓகே சொல்லணுன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் உன் கேரக்டர் என்ன, நீ எப்படி, எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னை நம்பி என்னால் எப்படி எல்லாத்தையும் ஈஸியாக நம்ப சொல்கிற? என்னால் எப்படி நம்ப முடியும்? நீ என்னை தப்பாக மட்டும் எடுத்துக்காத ப்ளீஸ். ஒரு சேஃப்டிக்காக தான் இதை நான் ரெடி பண்ணேன். மற்றபடி உன்னை நான் தப்பாக நினைக்கிறேன், உன் கேரக்டர் வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணுறதுலாம் இல்லை. ப்ளீஸ் என்னை தப்பாக மட்டும் நினைக்காத வயன். ஓ, நான் உங்களை தப்பாக நினைக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினைப்பீங்க இல்லை? வயன் ப்ளீஸ், நம்ம இங்கேருந்து பேச வேணாம். ஆஃபீஸே நம்மளை தான் நீ பார்த்துட்ருக்கு. ப்ளீஸ் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய் பேசலாம். முடியாது. நான் எதுக்கு வரணும்? என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கையை உதறி விட்றீங்க. இப்போவும் ஸ்டில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல. இங்கே உங்கள் பொண்ணு ஷேயா தான் பாத்தியா? சியோ சார் ஃபைன் கிட்ட கிஞ்சிட்டு இருக்காரு. எப்படி வந்த மனுஷன், அவரை எப்படி பார்த்தோம் நம்ம? என்னடி வந்த 3 நாள் காலில் விழ வச்சுட்டா? நான் சொன்னேன் கேட்டிங்களா? அவங்க 2 பேரும் சீக்ரெட்டாக டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேருக்குள்ள இதோ ரொம்ப ரொம்ப டீப்பாக ஃபைட் போயிட்டுருக்கு. தான் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே உங்கள் பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு ஸ்டேயா தான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவள் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கா. இங்கே ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே, ஒட்டுமொத்த ஆஃபீஸுமே இங்கே ஸ்ரேயா சொல்கிறதே நம்புது. ஏன்னா அவள் ப்ரூஃப் காமிச்சிருக்கா இல்லையா? ஸோ அதை காமிச்சோம் நம்மளன்னா எப்படி? ஸோ அதை நம்பிட்டு அப்படியே உங்கள் ஃபைட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஹோமீஸ். அன்யோ.